Taste the Daily. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்துள்ளது. அந்த கட்சி 10 தொகுதிகளில் போட்டியிடுவதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே பாமக, பாஜக இடையே மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. அதே நேரத்தில் பாமகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுகவும் முயற்சித்தது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக பாஜக, பாமக இடையே கூட்டணி முடிவாகியுள்ளது. இன்று காலையில் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோரை சந்தித்து பேசினர். அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி பாமகவுக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதாக பாஜக தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை சீட் தொடர்பாக ஒப்பந்தத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாசும் அண்ணாமலையும் தனியே ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே தமிழகத்தின் அரசியல் களம் நேற்றிலிருந்து மாறியிருப்பதாக பாஜகவும், தமிழகத்தின் மாற்றம் ஏற்படவே இந்த முடிவு என பாமகவும் தெரிவித்துள்ளன. வருகின்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர, தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய அரசியல் நேற்று இரவிலிருந்து மாறியிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தினுடைய அரசியலை முற்றிலுமாக நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு மாற்றியிருக்கிறது. நிச்சயமாக 2024 மாபெரும் வெற்றி. 2026 தமிழகத்தில் நாம் அனைவரும் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிகழும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி 10 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார்கள். அதற்கான முடிவெடுக்கப்பட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவோடு ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகி இருக்கிறது. Taste the Daily.